வணக்கம், இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா சேப்பங்கிழங்குங்க. சேப்பங்கிழங்கை வச்சு எப்படி ஒரு பக்கோடா செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேப்பங்கிழங்குலேயே இந்த மாதிரி ஒரு கிழங்கு வருதுங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. இதில் 4 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கிலோங்க. இது நல்லா குக்கரில் ஒரு 5 விசில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா உரிச்சுக்கலாம். இப்போ நல்லா உரிச்சாச்சு பாருங்கள். நல்லா அந்த மாதிரி கொலையை வேக வச்சுக்கிடுங்க. இதை நல்லா கையால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. கட்டி இல்லாமல் மசிச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுருக்கவே மாட்டீங்க யாரும். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. எப்போவுமே நம்ம வறுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம வேறு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுங்க பசங்க. அதுக்காக தான் இது இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. பாருங்கள் கட்டி இல்லாமல் பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கவனமாக பாருங்கள் என்ன சேர்க்குறேன்னாம்மா. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. சீரக பொடி மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். சீரக பொடியும் மிளகு நுணுக்கி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தனி மிளகாத்தூள் காரம் வேணும் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பிளேட் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன். பச்சரிசி மாவுங்க ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் 2 கொத்து. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் நல்லா மதிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 லெமன் இதில் கொஞ்சமாக பிழிஞ்சிடலாங்க. இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம். சூடான எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி சுடு நல்லா பாருங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் மட்டும். இதை கொஞ்சம் நல்லா கை வச்சுடாதியே பார்த்து பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 50 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு 50 கிராம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளி விடுற மாதிரி பக்கோடா கிளி விடுற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு இந்த கிழங்குல யாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க பக்கோடா. சேப்பங்கிழங்கு பக்கோடா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பக்கோடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளி விட்டுருங்க. அடுப்பு மீடியமாக வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சோன்னா அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இது இந்த கிழங்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. சாதத்துக்கெல்லாம் வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சேப்பங்கிழங்கு பக்கோடா செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருக்குதுங்க. சேப்பங்கிழங்கு வறுத்து தான் கொடுத்துருப்போம் நம்ம பசங்களுக்கு. இல்லைன்னா காரக்குழம்பு வச்சுருப்போம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். முறைன்னு உடைக்கிறதுக்கு நல்லா அருமையாக வருது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்ல வார்த்தையிட்ட உள்ள இழுக்குது சாப்பாடு.